சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. தாயே, வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை செக்கெடுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன் என்றெல்லாம் அடைமொழியிட்டு படித்திருக்கிறேன். தென்னாட்டு திலகர் என்று அவர் போற்றப்பட்டதை குறித்து நீங்கள் சொன்னீர்கள். அப்படி என்றால் அவர் திலகரைப் போல தமிழகத்தில் தீவிர தேசியவாதத்தை கொண்டு சென்றாரா? ஆம் மகனே, அதைவிட ஒரு படி மேலே சென்று இந்த தமிழ் மண்ணில் மிக பெரும் போராட்ட உணர்வை அவன் வளர்த்தார். ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் போராட்டம் என்பதே தென்பகுதியில் தொடங்கியதுதான். முதல் குரலாய் ஒலித்தவன் பூலித்தேவனே. 1750களில் அவன் தொடங்கி வைத்த ஆங்கிலேயருக்கு எதிரான அந்த ஆயுத போராட்ட களம் அடுத்தடுத்த நூற்றாண்டுகளிலும் தொடரத்தான் செய்தது. 1800 நடந்த தென்னிந்திய கிளர்ச்சியாகட்டும், 1806 வேலூர் கிளர்ச்சியாகட்டும், தொடர்ந்து சிறிய இடைவெளிகளில் நிகழ்ந்த ஆயுத போராட்டங்களாகட்டும், 1857 முதல் சுதந்திர போராட்டத்தின் போதான வன்முறை களமாகட்டும், இந்த மதராஸ் மாகாணத்தின் வீரர்களெல்லாம் மிக பெரும் தியாகம் செய்தே அந்த ஆயுத போராட்டங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? தங்களுக்கு எதிரான வன்முறை கிளர்ச்சியாளர்களை ஆங்கிலேயர்கள் இராணுவ வலிமை கொண்டு கொடூரமாக அடக்கினார்கள். வன்முறைகளில் ஈடுபட்டவர்களின் குடும்பங்களையும் நட்பு வட்டத்தையும் கூட தேடி தேடி கண்டுபிடித்து சிதைத்தார்கள். இந்த அடக்குமுறை கொடூரங்கள் எல்லாம் மக்களின் உள்மனதின் ஆழத்தே எரிமலையாய் கனன்று கொண்டிருந்தது. அவர்களின் அந்த சினத்தீயில் ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் கருகிப் போனார்கள். இது இந்தியா முழுவதுமே பரவலாக இருக்கத்தான் செய்தது. அந்த சினத்தீயில் முளைத்த இளரத்தங்கள் முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் என்றார்கள். இந்தியரின் உயிருக்கு மதிப்பில்லாமல் துப்பாக்கியால் டொப்பென்று சுட்டுவிட்டு சிரித்தபடி செல்லும் ஆங்கிலேயனை அதே துப்பாக்கியால் தான் அந்த வலியை உணரச் செய்ய முடியும் என்று துப்பாக்கியை தூக்கினார்கள் அந்த இளைஞர்கள். அவர்களை பயங்கரவாதிகள், அதாவது டெரரிஸ்ட் என்று குறிப்பிட்டார்கள் ஆங்கிலேயர்கள். புரட்சிவாதிகள், அதாவது ரெவல்யூஷனரிஸ் என்று குறிப்பிட்டார்கள் இந்தியர்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்த மிதவாதிகளும் தீவிர தேசியவாதிகளும் தங்களுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகளால் முரண்பட்டு நின்றார்கள் என்றாலும் அவர்கள் வன்முறை போராட்டத்தை கையில் எடுக்கவில்லை. அவர்கள் காங்கிரஸ் வீட்டுக்கு உள்ளேயே இருந்து கொண்டு போராடிய அரசியல் பங்காளிகள். ஆனால் இந்த புரட்சிவாதிகளோ காங்கிரஸ் வீட்டுக்கு வெளியே இருந்து கொண்டு வன்முறை வழிகளில் அரசியல் கொலைகளை செய்து ஆயுத போராட்டம் நடத்திய தேசியவாதிகள். இந்த ஆயுதம் தாங்கிய தேசியவாதிகளின் நோக்கம் இந்தியாவை பிரிட்டனின் கொடூர பிடியிலிருந்து முற்றிலுமாக விடுவித்து விட வேண்டும் என்பதுதான். எப்படி ஆங்கிலேயர்கள் இந்த மண்ணை வன்முறையால் ஆக்கிரமித்து வஞ்சகத்தால் அவர்களின் ஆட்சியை நிலைநிறுத்தினார்களோ அதே வழியில் அவர்களை எதிர்கொள்வதுதான் தங்களின் பாணி என்று இயங்கியவர்கள் இந்த ஆயுதம் தாங்கிய தேசியவாதிகள். அந்நிய ஆட்சி என்பது பாரத தாயான என் உடலில் குத்திய முள். அந்த முள்ளை வன்முறையாலும் வஞ்சகத்தாலுமே எடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அந்த இளைஞர்கள்.
ஒவ்வொரு ஆங்கிலேயனாக இந்த மண்ணை விட்டு அகற்றிவிட்டால் ஒரு நேரத்தில் ஒட்டுமொத்த ஆங்கிலேயனையும் வெளியேற்றி விடலாம் என்று நம்பி அரசியல் கொலைகளில் கவனம் கொண்டார்கள். இந்த இளைஞர்கள் விதைத்ததே புரட்சி வழி தேசியம். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை.